ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சுட சுட சாத்து கூட பிணைஞ்சி சாப்பிடக்கூடிய தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்காக நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன். இதில் இந்த தக்காளியில் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூட உப்பு, கல்லுப்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான ஜாமான்கள்லாம் இடித்து தான் செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு சின்ன பல் பூண்டு இருக்கிறனால ஒரு 10 பல் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக ஆகிற அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்படி இடித்ததுக்கப்புறமா அடுத்ததாக பச்சை மிளகா 3 சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இடித்து விட்டுக்கலாம். இப்படி சேர்த்து இடித்து செய்கிறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா 1/2 பாதியமாக நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இடித்தாச்சு. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்படி இடித்து செய்யலாம், மிக்சியில் அரைச்சி கூட செய்யலாம். ஆனால் இப்படி இடித்து செய்கிறப்போ இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் தண்ணியெல்லாம் ஆறிடுச்சு, கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டு வந்துருச்சு. அதனால் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி கை வச்சு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பிணைஞ்சதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற தோலையெல்லாம் சக்கையெல்லாம் நம்ம கையிலேயே நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சிடலாம். அது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ரசம் வைக்கலாம். இப்போ பிழிஞ்சதுக்கப்புறமா இது தூக்கி வீசிடுங்க. அவ்வளோதான். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா 2 கிள்ளி இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம இடித்தது எல்லாத்தையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது 2-3 டைம் நல்லா கலந்துடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போது இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். வாசம் கம்மியாக இருக்குது. நான் ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டே நல்லா சேர்த்திக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தக்காளி கரைசலை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா நுர கட்டி வர்ற அளவுக்கு மட்டும் இது கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நுர கட்டி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நறுக்கிய கொத்தமல்லி இலையை இது மேலே தூவிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தக்காளி ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட்டு ஒரு பொரியல் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ரசத்தோட பிணைஞ்சி சாப்பிட போகிறேன். எதுவும் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வச்சுக்கல, இப்படியே சாப்பிட போகிறேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.